ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய ஷாக். வெனின்சுலா பிரசிடென்ட் நிக்கோலஸை அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? அந்த நாட்டு மக்கள் சோகமா இல்லை, ரோட்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எதனால? மெயினான ரீசன் என்னன்னா பசி என் பட்னி. நிக்கோலஸோட ஆட்சியில் வெனின்சுலால இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு பிரெட் வாங்கவே மக்கள் மூட்டை மூட்டையாக பணம் கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் 8 மில்லியன் மக்கள் நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அவர் அரெஸ்ட் ஆனதை ஒரு நியூ ஃப்ரீடமாக பார்க்குறாங்க. பட் இதில் ரியல் கேம் ஆயில் தான். வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் இருக்கிற நாடா வெனின்சுலா பார்க்கப்படுது. சவுதி அரேபியாவை விட இங்கே பெட்ரோல் அதிகம். லேட்டர் பீரியட்ல யூஎஸ் கம்பெனிஸ் தான் இதை மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் அப்புறமா வெனின்சுலா கவர்மெண்ட் எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நிக்கோலஸை தூக்குனதுக்கு அப்புறமா திரும்பவும் யூஎஸ் கம்பெனிஸே இந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன் பண்ண போறதா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜான் 3 நடந்த ரெய்டில் டெல்டா ஃபோர்ஸ் மக்கள் முன்னாடியே நிக்கோலஸை தூக்கி நியூயார்க்கு கொண்டு போயிட்டாங்க. நார்கோ டெரரிசம் அண்ட் ட்ரக் டிராஃபிக்கிங் தான் இதுக்கு ரீசன்னும் யூஎஸ் சொல்றாங்க. இது ஒரு நாட்டு மேலே நடந்த இன்வென்ஷனா இல்லை மக்களுக்கான லிபரேஷனானு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.